திருவன் சரணம். அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ரு குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், புத்த காலத்தில் ஜேத்தவனாராமையில் பகவான் புத்தர் அவர்கள் விட்டிருக்கும் காலகட்டத்தில் ஒரு மனிதர் பகவான் புத்தர் அவர்களை சந்திக்க வருகிறார். வந்து வணங்கி ஒருபுறம் இருந்து கொண்டு சுக துக்கங்களை கதைத்துவிட்டு இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார். சுவாமி, மாயை மாயை என்று சொல்கிறீர்கள், பிக்ஷுக்களும் சொல்கிறார்கள். என்ன இது மாயை என்றால் என்ன? அந்த மாயையிலிருந்து மீள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை பகவான் புத்தரிடம் கேட்கிறார் அந்த மனிதர். அப்போது பகவான் புத்தர் அவர்கள் இப்படி கூறுகிறார்கள், மாயை என்றால் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம், எல்லாமே இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம், அதுதான் மாயை. அப்படி ஒன்று கிடையாது. நாங்கள் நினைப்பது எங்கேயுமே இல்லை. நினைப்பது எங்கேயும் இல்லை என்றால் அப்போ இருக்கிறது என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த நினைப்பில் தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போது நாங்கள் இருப்பது மாயையில் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இப்போ நாங்கள் தூரத்தில் இங்கேருந்து பார்க்கும்போது தூரத்தில் பனிமூட்டம் தெரியுது. பனிமூட்டம் என்பது கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், காதுகளுக்கு கொடுத்தார்கள் சத்தத்தை, இது பனிமூட்டம் என்று. பனிமூட்டம் இருக்கிறதா என்று நாங்கள் இடத்துக்கு சென்று பார்த்தால் அங்கே அப்படி ஒன்று கிடையாது, அப்படி ஒன்று இருக்காது. ஏன்னா தூரத்துக்கு அப்படி தெரிஞ்சாலும் கிட்டத்தில் போய் பார்க்கும்போது அப்படி ஒன்று அங்கே இல்லை. அப்போது இதுதான் மாயை. நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம், சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்போது நினைத்து பிடித்து கொண்டு இருப்பது மாயை. அப்போது நினைப்பில் இருக்கும் வரை இருப்பது மாயையில். அப்போ உண்மையை நாங்கள் தேடி பார்த்தால், சத்தியத்தை தேடி உள்நோக்கி பார்த்தால் அப்படி ஒன்று எங்கேயுமே கிடையாது என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ அதற்குத்தான் நாங்கள் படிக்க சமபாத தர்மம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவருக்குத்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். ஜானத்தோ அகம்பிக்கவே பஸ்ஸத்தோ. ஜானத்தோ என்றால் தெரிந்து கொண்ட விடயம், பஸ்ஸத்தோ என்றால் அதை புரிந்து கொண்ட விடயம். தெரிந்து கொண்டால்தான் எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். தெரிந்து கொள்ள முடியாட்டி அதை புரிந்து கொள்ள முடியாது. தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். படிக்க சமபாத தர்மத்தை, இந்த தத்துவத்தை போதனை செய்கிறார்கள். நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது, நீங்கள் நினைப்பது எங்கேயும் இல்லை என்ற தத்துவத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது இந்த போதனையை கேட்பவருக்கு தான் இதை புரிந்து கொள்ள முடியும். அப்போது தெரிந்து கொள்ளணும். முதலில் தெரிந்து கொள்வது என்பது அறிவை வளர்ப்பது என்பது, நாலேஜை வளர்த்து கொள்வது தான் தெரிந்து கொள்வது என்பது. அப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்கிறாங்க. இன்றைய யுகத்தில், அதாவது இன்றைய முன்னேற்றம் யுகத்தில் எல்லாத்தையுமே தெரிஞ்சு கொள்கிறாங்க. அப்போ தெரிஞ்சு கொண்டு இவங்களெல்லாம் பெரிய அறிவாளியாக தான் இருக்கிறாங்க. அப்போது தெரிஞ்சு கொண்ட விடயத்தை நாங்கள் விமர்சனம் செய்யணும். விமர்சனம் செய்து அதை நாங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும். அப்போது அதுதான் ஜானத்தோ அகம்பிக்கை பஸ்ஸத்தோ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். தெரிந்து கொண்ட விடயம் அறிவுக்குத்தான் சேரும். அதை புரிந்து கொள்ள நாங்கள் ஒரு விமர்சனம் செய்வோமானால், தேடுதல் ஒன்றை செய்வோமானால், அதுதான் விதர்சனா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த விதர்சனா தியானம் என்பது இதுதான். அப்போ இது இல்லாமல் ஒருத்தருக்கு சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாது. அவர் தெரிந்து கொண்ட விடயத்தை நாலேஜில் அவர் இருப்பாராக இருந்தால், அவர் இந்த மைண்டில் தான் அவர் இருப்பார். அப்போது எண்ணங்களில் தான் அவர் இருப்பார். அப்போ எண்ணங்களில் அவர் தெரிஞ்சு கொண்ட விடயத்தை அறிவாளியாக
போதிப்பாராக இருந்தால் அவருக்கு சத்தியத்தை கையாள முடியாது. அவர் உணரலை, அவர் உணர்வுக்கு வரலை. ஏன் உணர்வுக்கு வர முடியாது? ஒரு விமர்சனம் இல்லாமல். அவருக்கு இது சத்தியத்தை உணர முடியாது, ஒரு தேடுதல் இல்லாமல். அவர் தேடுதலான தான் விதர்சனா தியானம். அந்த விதர்சனா தியானத்தை செய்ய வேண்டியது அவரவர் செய்ய வேண்டியது அவரவர் தான் செய்யணும். அப்போ இதை வேறு யாராலும் செய்ய முடியாது. பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள் சத்தியத்தை. அப்போ அந்த சத்தியத்தை கேட்டு நாங்கள் தேடணும், நாங்கள் ஒரு விமர்சனம் செய்யணும். அப்போ தான் எங்களுக்கு இதை புரிந்து உணர முடியும். அப்படி இல்லாட்டி எங்களுக்குள் இதை உணர முடியாது. அப்போ இந்த உணர முடியாட்டி, சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாட்டி நாங்கள் இப்போ இருப்பது நுழைகில. அப்போது நாங்கள் ஒரு அறிவாளியை போல் ஒரு பந்தாவோடு தான் வாழ்வோம். பெரிய ஒரு ஆள் போல் எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற துஷ்டியில் தான் அவர் இருப்பார். அப்போ அந்த துஷ்டியில் இருந்து கொண்டு அவர் தர்ம போதனைகளை செய்வதனால அது உண்மையான தர்மம் ஆகாது, சத்திய தர்மம் ஆகாது. ஏன்? அவர் இருப்பது நுழைகில, அவர் இருப்பது அறிவாளியைப் போல பெரும் ஒரு துறவியைப் போல் அவர் இருப்பார். காட்டிக்கொண்டு உலகத்துக்கு காட்டிக்கொண்டு பந்தாவில் இருப்பார். இப்போ அதே போல் இன்றைக்கு இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க, பந்தாவில் தான் இருக்கிறாங்க. அப்போது அப்படி ஒன்று பகவான் புத்தர் அவர்கள் சொல்லலை, அப்படி ஒன்று செய்யலை. புத்தர் அவர்கள் எளிமையான வாழ்க்கைக்கு வந்தவர், எளிமையாக வாழ்ந்தவர். நடை வழி பாதையில் தான் நடந்து தான் போனார். எங்கேயுமே வாகனத்தில் போகலை. அந்த காலத்தில் இந்த மாதிரி கரத்தைகள் அதெல்லாமே இருந்திருக்குது. அப்போ ஆனால் அதெல்லாம் பாவிக்கலை, நடந்து தான் போனார். ஏன் காரணம் என்னென்னா எளிமை, அவ்வளோ தூரம் எளிமை. உடுத்தி இருந்த உடையை தவிர இன்னும் நிறைய உடைகளை எடுத்து கொண்டு அழகாக உடுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆடைகளை தேடிக்கொள்ளலை. ஒரே துணியைத்தான் போர்த்தி கொண்டிருந்தார், அணிந்து கொண்டிருந்தார். அதையும் கிழிஞ்சதை தச்சு உடுத்தினார். அப்போ இப்படியான ஒரு எளிமைத்தன்மை பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கு காட்டினார்கள். அப்போ அந்த எளிமைத்தன்மத்தில் இருப்பது உண்மை, சத்தியம். அப்போ அந்த எளிமைக்கு வந்தவர் தான் சத்தியத்தை கையாள்பவர், சத்தியத்தை உள்வாங்கி கொண்டவர். அவர் அந்த எளிமைக்கு வருவார். ஏன்? அங்கே ஆடம்பரம் இல்லை, அகங்காரம் இல்லை, ஈகோ இல்லை. எல்லாமே அழிந்து போனதன் பிறகு அங்கே மிஞ்சுவது எளிமை மட்டுமே. அப்போது அவருடைய வார்த்தைகளிலும் சரி, அவருடைய செயல்களிலும் சரி, அவருடைய எண்ணங்களிலும் சரி, அவர் ஈகோவை காட்ட மாட்டார். அவருக்கு ஆணவம் கிடையாது, அகங்காரம் இல்லை. அவர் பெரும் தன்மையை காட்ட மாட்டார். இன்னொருத்தரை இழிவுபடுத்த மாட்டார். இன்னொருத்தரை கேவலப்படுத்தவோ, அவரை துன்புறுத்தவோ, அவர் மனம் நோகும்படி நடந்து கொள்ளவோ, பேசவோ எதுவுமே அவரிடமிருந்து நடக்காது. அப்போது மற்றவருடைய உணர்ச்சிகளை புரிந்து கொண்டவர் இவர்தான், சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர். மற்றவருடைய மனதை புரிந்து கொண்டவர். அவருக்கு இந்த மனதில் மேலும் வழிக்கு வருவதற்கு அவருக்கு உதவி செய்வாரே தவிர அவரை நோகடிக்கும்படி நடந்து கொள்ள மாட்டார். மனம் புண்படும்படி நடந்து கொள்ளவும் மாட்டார். அப்போது இதை சத்தியத்தை புரிந்து கொண்டவருக்கு மட்டுமே இதை புரிந்து இன்னொருத்தருக்கு அதை சொல்ல முடியும், செய்யவும் முடியும். அப்படி இல்லாட்டி அது நடைமுறையில் இல்லாட்டி, நடைமுறையில் அவர் இதை கையாளாட்டி, சத்தியத்தை உணராட்டி அவருக்கு இந்த சத்தியத்தை போதனை செய்ய முடியாது. அப்போ அப்படியான பிக்ஷுக்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய போதனையாளர்கள் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் ஈகோவில் இருக்கிறாங்க, ஆணவத்தில் இருக்கிறாங்க, அகங்காரத்தில். தான் ஒரு சிறந்த ஒரு பிக்ஷுவை போல, சிறந்த ஒரு துறவியை போல உலகத்துக்கு காட்டி கொண்டிருக்கிறாங்க. அவரை காட்டுவது அவருடைய ஈகோவை தான் காட்டுறாரு. அது அவருக்கே தெரியாமல் அவருடைய ஈகோவை காட்டி கொண்டிருக்கிறாரு, அவருடைய பெருந்தன்மையை காட்டி கொண்டிருக்கிறாரு, அவருடைய ஆணவத்தை தான் அவர் காட்டி கொண்டிருக்கிறாரு. அப்போது அப்படி ஒன்று காட்ட மாட்டார். சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த போது அவர் எளிமையான வாழ்க்கைக்கு வருகிறார். இனிமையான வாழ்க்கை அங்கே தான் இருக்கிறது. அப்போது பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த போது எளிமையான வாழ்க்கையில் தான் இருந்தார். அவர் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு போகலை, அகங்காரம் இல்லை, எளிமை, ஈகோ இல்லை. அப்போது பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டார். பகவான் புத்தர் அவர்கள் பிச்சை எடுத்தார்கள், பிண்ட பாத்தையில் தான் வாழ்ந்தார்கள்.
பிண்டபாத்தம் என்பது வந்து பிச்சை எடுத்து சாப்பிடுவது. அப்போ இந்த வீடு வீடாக போயிட்டு காலையிலையும் பகலைக்கும் இந்த மாதிரி பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டார். அப்போது அந்த அளவுக்கு இறங்கினார். இறங்கி இறங்கியவர் தான் பகவான் புத்தர் அவர்கள். ஆனால் இன்றைக்கு அதெல்லாமே தலைகீழாக மாறி போயிருக்கு. இன்றைக்கு கொண்டி கொடுக்குறாங்க. கொண்டி கொடுத்து அவங்கள போஷணை செய்து அவங்கள வணங்கின கைக்கு அவங்க பெரும் ஈகோவில் பெரிய ஆள் போல் அவரை உலகத்துக்கு காட்டி கொண்டிருக்கிறாங்க. அது உண்மையான பிக்ஷு அங்கே இல்லை. உண்மையான பிக்ஷு என்றால் சத்தியத்தை உள்வாங்கி கொண்டவராக இருந்தால் அவர் எளிமைக்கு வந்திருக்கணும். அப்போ இந்த எளிமைக்கு வந்தபோது அவர் சத்தியத்தை தான் அவர் இன்னொருத்தருக்கு போதனை செய்வார். அப்போ சத்தியத்தை போதனை செய்யும்போது அதை கேட்டு அறிந்து புரிந்து கொள்பவர் இந்த நடைமுறைக்கு வருகிறார். நடைமுறையில் அவர் கையாளும் போது அவரும் எளிமையான வாழ்க்கைக்கு வருகிறார். சத்தியத்தை புரிந்து உணர்கிறார். அப்போ இந்த படித்த சமுப்பாத தர்மமானது மனம் உருவான விதமானது அறிந்து கொண்டால்தான் தர்ம போதனையில் கல்யாண மிச்சவின் செய்தியில் நாங்கள் அறிந்து கொண்டால்தான் எங்களுக்கு இந்த ஒரு விமர்சனம் மூலியமாக புரிந்து கொள்ள முடியும். அந்த விமர்சனமானது தான் விதர்சனா தியானம். அதை எங்களுக்கு எங்கே இருந்தாலும் செய்ய முடியும். அதுக்கு நாங்கள் காட்டுக்கு போகணும், பன்சலைக்கு போகணும், ஆராணைக்கு போகணும் என்பது வந்து கிடையாது. அதை வீட்டில் இருந்து கொண்டே செய்யலாம். நீங்கள் தொழிலில் செய்கிறவங்க தொழில் செய்து கொண்டே செய்யலாம். படிக்க போகிறவராக இருந்தால் போகிற வழியில் ஒரு விமர்சனம் செய்து கொண்டு உங்களுக்கு போகலாம். நீங்கள் நடந்து போகும்போது அந்த நடந்து போகிற பயணத்தில் உங்களுக்கு இந்த விமர்சனத்தை செய்யலாம். ஒரு தொழில் செய்து கொண்டு இருக்கும்போது தொழிலை செய்து கொண்டு இருக்கும்போது நீங்கள் அந்த விமர்சனத்தை செய்யலாம். ஒரு வியாபாரம் செய்பவராக இருந்தால் அந்த வியாபாரம் செய்யும்போது நீங்கள் அந்த விமர்சனத்தில் ஈடுபடலாம். நீங்கள் எந்த காரியத்தில் இருந்தாலும் அந்த காரியத்தில் ஈடுபட்டு கொண்டே இந்த விமர்சனத்தை உங்களுக்கு மேற்கொள்ள முடியும். உதாரணமாக சமைக்கிற ஒரு சமையல் அம்மாவாக இருக்கலாம். அம்மா வந்து வீட்டில் சமைப்பாங்க. அப்போ அந்த சமைக்கும்போது அவங்க மரக்கறி வெட்டுறாங்கன்னு சொன்னால் அந்த மரக்கறியை வெட்டி கொண்டே இந்த விமர்சனத்தை உங்களுக்கு செய்ய முடியும். எப்படின்னு பார்த்தா மரக்கறி வெட்டுறாங்க, என்ன கத்திரிக்காய் வெட்டுறாங்கன்னு பார்ப்போமே. கத்திரிக்காய் வெட்டும் போது மரக்கறி சமைக்கிறதுக்கு வெட்டுறாங்க. அப்போ கைகளுக்கு அகப்பட்டது ஒரு பாரமான தன்மை, இறுக்கமான தன்மை. கத்தி என்பது வந்து ஒரு இறுக்கமான பாரமான தன்மை. அப்போ அங்கே வெட்டும் காரியம் நடக்கிறது என்பது வந்து ஒரு சிஸ்டம் ஒன்று நடக்கிறது. கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், காதுகளுக்கு கொடுத்தார்கள் சத்தத்தை, இது கத்தரிக்காய் என்று. அப்போது கண்ணும் காதும் இணைந்தது தான் கத்தரிக்காய், சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான் கத்தரிக்காய். அப்போ கத்தரிக்காய் என்பது வந்து வெளியில் இருக்கிறது, அதில் நாங்கள் அதை சமைக்கிறோம் என்று நினைத்து பிடித்து கொண்டு தான் நாங்கள் இன்றைக்கி சமைச்சு கொண்டிருக்கோம். ஆனால் உண்மையில் நாங்கள் சத்தியத்தை இந்த விமர்சனம் இங்கே செய்து பார்க்கும்போது இந்த கத்தரிக்காய் என்பது வந்து சத்தமும் வர்ணமும் இணைந்ததனால் உருவானது. அது ஒரு எண்ணம் தான். அப்போ வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு தான் நாங்கள் அதை சமைக்கிறோம் என்று நினைத்து சமைக்கிறோம். ஆனால் உண்மை அது அல்ல. கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், காதுகளுக்கு கேட்டது சத்தம், அது இரண்டும் இணைந்த ஒரு எண்ணம் கத்தரிக்காய். அப்போ கத்தரிக்காய் வெளியில் அல்ல, அது மனதில் தான் இருக்கிறது. அப்போ மனதில் இருப்பதை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம். அப்போ கைகளால் பிடித்து பார்க்கும்போது கைகளுக்கு உணரக்கூடியது ஒரு இறுக்கமான பாரமான தன்மை. அதை வெட்டுகிற போது அதை சின்னதாக அறியும் போது அந்த வேலை இங்கே நடக்கிறது. அந்த வேலை நடக்கிறது என்பது வந்து அப்போது நான் செய்வது கிடையாது. அப்போ அங்கே ஒரு சிஸ்டம் ஒன்று நடக்கிறது. இந்த வேலை ஒன்று இங்கே நடக்கிறது. அந்த வேலைக்கு சொந்தக்காரர் இல்லை, அந்த சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் இல்லை. அப்போ சத்தமும் வர்ணமும் இணைந்த எண்ணம் வெளியில் அல்ல, மனதில் தான் என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார் இன்னைக்கு. அப்போ உணரும் போது அவர் கத்திரிக்காய் வெளியில் இல்லை என்றால் அது மனதில் தான் இருக்கிறது. அப்போ மனதில் இருக்கும் எண்ணத்தை தான் நான் வெட்டுகிறேனா? இல்லை. எண்ணம் என்பது வந்து கத்தரிக்காய் என்ற எண்ணம் வந்து இந்த சத்தமும் வர்ணமும் இணைந்தனால உருவானது. உருவான எண்ணம் வெளியில் அல்ல என்றால் அது மனதில். மனதில் இருக்கும் எண்ணத்தை தான் நாங்கள் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். கத்தரிக்காய், வாழைக்காய், கொச்சிக்காய் அப்படின்னு சொல்லி, தக்காளிக்காய் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று சொல்லி அதில் நாங்கள் பிடித்து கொண்டிருக்கிறோம். அப்போது இது அனைத்தும் சத்தமும் வர்ணமும் இணைந்தது. அப்போ இணைந்தது வெளியில் அல்ல,
அது மனதில் தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை அவர் கையாளுகிறார், காண்கிறார், உணர்கிறார். அப்போ உணரும் போது அது அப்போ வெளியில் இல்லை அவருக்கு. வெளியில் அப்போ கையில் பிடிச்சி பார்த்தா கத்தரிக்காய் கிடையாது. கண்களுக்கு தெரிஞ்சது கத்தரிக்காயா? இல்லை. கண்களுக்கு வர்ணம், காதுகளுக்கு கொடுத்தார்கள் சத்தத்தை கத்தரிக்காய் என்று. அப்போ கத்தரிக்காய் வெளியில் இருக்கிறதா? இல்லை. சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான் கத்தரிக்காய். அப்போது இந்த சென்சார்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தான் கத்தரிக்காய். மூக்கால் முகர்ந்து பார்த்தால் ஒரு துர்நாற்றம் அல்லது வாசனை, நாக்கால் நக்கி பார்த்தா ஒரு சுவை, கைகளால் பிடிச்சு பார்த்தா ஒரு இறுக்கமான பாரமான தன்மை. அப்போ இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்தது தான் கத்தரிக்காய். அப்போ கத்தரிக்காய் வெளியில் அல்ல, இது மனதில் தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை அவர் இங்கே காண்கிறார். அவர் உணர்கிறார், புரிந்து உணர்கிறார். அப்போ அந்த உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்ளுகிறார். இது உண்மைதானே, இது சத்தியம்தானே, இதை விட சத்தியம் ஒன்று எங்கே இருக்கிறது என்ற சத்தியத்தை அவர் கையாளுகிறார். அப்போது ஆச்சரியமான அற்புதமான சத்தியத்தை தான், காம்பீரமான பரம சத்தியத்தை தான் அவர் கையாளுகிறார். கத்தரிக்காய் வெளியில் அல்ல, அது ஒரு எண்ணம் மட்டுமே என்ற சத்தியத்தை அவர் கையாளும் போது, அப்போது கத்தரிக்காய் வெளியில் இல்லை என்றால் அப்போ நானும் இல்லை, கத்தரிக்காய் இருக்கிறது என்று பிடித்து கொண்டால் அந்த எண்ணம் தான் நான். ஏதம்மம ஏசோ அமஸ்மிங் ஏசோமே அத்தா. வெளியில் கத்தரிக்காய் இருந்தால் அதுதான் நான், அது எனது, அது என்னுடைய ஆன்மா. அப்போ நான், எனது, என்னுடைய ஆன்மா என்பது இந்த உடம்பில் எந்த ஒரு பார்ட்ஸும் கிடையாது, எந்த ஒரு உறுப்பும் கிடையாது. இந்த சென்சர்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தான் நான். அப்போ கத்தரிக்காய் வெளியில் இருக்கிறது என்றால் அதுதான் நான், அது எனது, அதுதான் என்னுடைய ஆன்மா. அப்போது சத்தியத்தை அவர் கையாளும் போது, தர்ம போதனையில் இந்த படிக்க சமுப்பாத தர்மம் பற்றி கேட்டு அறிந்து புரிந்து கொண்டவர் இது நடைமுறையில் கையாளும் போது, மரகரியை வெட்டும் போது, கத்தரிக்காய் வெட்டும் போது அவர் இதை கையாளுகிறார். நடைமுறையில் இதை கையாளும் போது அப்போ கத்தரிக்காய் என்பது சத்தமும் வர்ணமும் இணைந்தது, அது ஒரு எண்ணம். அப்போ வெளியில் அல்ல, அது மனதில் தான் என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார். அப்போ உணரும் போது நேத்தம்மம நேசோ அமஸ்மிங் நேசோமே அத்தா என்ற நான் இல்லை, எனதில்லை, என்னுடைய ஆன்மா என்று இங்கே ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை தான் அவர் உணர்கிறார். அப்போது கத்திரிக்காய் வெளியில் இல்லை என்றால் அப்போ நானும் இல்லை, அப்போது எனதும் இல்லை, அப்போ என்னுடைய ஆன்மாவும் இங்கே இல்லை. அப்போது நான் இல்லை, எனதில்லை, என்னுடைய ஆன்மா இல்லை. அப்போ நானும் இல்லை, என்னுடையதும் இல்லை, என்னுடைய ஆன்மாவும் இல்லை என்றால் அப்போது இந்த சிஸ்டம் நடக்கிறது, வேலை நடக்கிறது. அப்போ வேலைக்கு சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் இல்லை, இது ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் இல்லை என்றால் அப்போது சிஸ்டம் நடக்கிறது, வேலை நடக்கிறது. வேலையை நானாக செய்கிறேன்? இல்லை. சிஸ்டத்தை நானாக செஞ்சு கொண்டிருக்கேன்? இல்லை. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக நடந்து கொண்டிருக்கு. அப்போ அதுக்கு சொந்தக்காரர் இல்லை. ஆனால் இதுவரைக்கும் நாங்கள் இதை நான் தான் செய்தேன், இதை நான் தான் செய்து கொண்டிருக்கிறேன், இதை நான் தான் செய்வேன் என்று நினைத்து கொண்டு தான் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் அது உண்மை கிடையாது. சத்தியத்தை உணர்ந்த போது, இந்த சத்தியத்துக்குள் விழித்து கொண்ட போது அங்கே நான் செய்வதென்று ஒன்று கிடையாது, நான் என்று ஒருத்தர் இல்லை. நான் என்ற துஷ்டியிலிருந்து மீண்டபோது, வெளியில் இருக்கிறது என்ற துஷ்டியிலிருந்து மீண்டபோது நான் என்னிலிருந்து மீள்கிறேன். அப்போ அந்த எண்ணம் தான் நான். அப்போ அது எண்ணம் எனதானது, அது என்னுடைய ஆன்மா. அப்போ அது வெளியில் இல்லை, மனதில் தான் என்ற சத்தியத்தை புரிந்து உணரும் போது அப்போ நான் இல்லை, எனதில்லை, என்னுடைய ஆன்மா என்று இங்கே ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை அவர் உணர்கிறார். அப்போது ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து அவர் மீள்கிறார். துஷ்டியிலிருந்து மீண்ட போது அவர் சத்திய ஞானம் அடைகிறார். இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த படிக்க சமுப்பாத தர்மம். அப்போ இந்த தர்மம் சத்தியம் உணர்ந்து கொண்டால், சத்தியத்தை உணர்ந்து கொண்டால் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்ற துஷ்டியிலிருந்து மீள்வோம். அப்போ துஷ்டியிலிருந்து மீண்டால் நாங்கள் சம்மா துஷ்டிக்கு வருவோம். இதுதான் மித்யா துஷ்டியிலிருந்து சம்மா துஷ்டிக்கு வந்த நிலை, அனுசோத்தையிலிருந்து படிசோத்தைக்கு வந்த நிலை. இதுதான் சத்தியத்தை உணர்ந்து சத்தியத்தை புரிந்து உணர்ந்த நிலை. இதுதான் சத்திய ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள். சத்திய ஞானம் அடைந்தவர் மீண்டும் உலகம் உண்மை என்று நம்ப மாட்டார். கண்களுக்கு தெரிவது வர்ணம், காதுக்கு கேட்பது சத்தம், மூக்குக்கு வாசனை, நாக்குக்கு சுவை, உடம்புக்கு குளிர், உஷ்ணம், இறுக்கமான பாரமான தன்மைகள். இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்த எண்ணம் தான் நாங்கள் வெளியில் எல்லாமே இருக்கிறதுன்னு இன்றைக்கி சொல்லி கொண்டிருக்கோம். மாமரம், வாழை மரம், தென்னை மரம், பலாமரம், கட்டில், மெத்தை, மேசை, கதிரை, அம்மா, அப்பா, வீடு, வாசல், காசு, தங்கம்,
சூரியன், சந்திரன், ரோஜாப்பூ, மல்லிகைப்பூ, தாமரைப்பூ, வாழைப்பழம், மாம்பழம் அப்படின்னு சொல்லி எதை சொன்னாலும் எதை பேசினாலும் அவை அனைத்தும் எண்ணங்கள். அப்போ எண்ணங்கள் எல்லாமே வெளியில் அல்ல, மனதில் தான் இருக்கிறது. அப்போ வெளி உலகத்திலிருந்து அவர் மீளும் போது அப்போ இந்த எண்ணங்களில் தான் இருக்கிறது என்ற, மனதில் தான் இருக்கிறது என்ற அவர் வெளி உலகத்திலிருந்து மீள்கிறார். அப்போது மாமரம் வெளியில் அவருக்கு இருக்கா? இல்லை. வாழை மரம் வெளியில் இருக்கா? இல்லை. கட்டில் வெளியில் இருக்கா? இல்லை. மேசை வெளியில் இருக்கா? இல்லை. கதிரை வெளியில் இருக்கா? இல்லை. அம்மா அப்பா வெளியில் இருக்காங்களா? இல்லை. அது எல்லாமே மனதில் தான் இருக்கிறது. அவை அனைத்தும் எண்ணங்கள். அப்போ எண்ணங்கள் எங்கே இருக்கிறது? மனதில். மனதில் இருப்பதை தான் நாங்கள் இவ்வளவு காலம் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருந்தோம். அப்போது நாங்கள் இருந்தது ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ளே. அப்போ ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தால் நாங்கள் ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீள்வோம். அப்போ வெளி உலகத்திலிருந்து மீள்வோம். வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த போது அவருக்கு வெளி உலகம் உண்மையாகாது. வெளி உலகம் உண்மை இல்லை என்றால் அப்போ அதை வென்றவர் இவர்தான். அப்போ இதுதான் காம பூமியை வென்ற சுபாவம், கர்ம பூமியை வென்ற சுபாவம் இதுதான். அப்போ கர்ம பூமியை வென்றபோது அவருக்கு மீண்டும் கர்மா கிடையாது. கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு மீண்டும் கர்மா கிடையாது என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். கர்ம பூமியில் இருப்பவருக்கு மீண்டும் மீண்டும் கர்ம பூமியில் பிறப்பார். மீண்டும் மீண்டும் கர்ம பூமியில் பிறப்பார். கர்ம பூமியை வென்றவருக்கு மீண்டும் கர்ம பூமியில் பிறப்பதற்கு இடமில்லை. அவர் அந்த உலகத்தை வென்றுவிட்டார். காம பூமியை, கர்ம பூமியை வென்றுவிட்டார். அப்போது இவர் தான் அணுசோத்தையிலிருந்து படிசோத்தைக்கு வந்தவர். பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வந்தவர் இவர் தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ இந்த சத்திய தர்மமானது நடைமுறையில் கையாள வேண்டியது. ப்ராக்டிக்கலாக நாங்கள் நடைமுறையில் இந்த நொடியே கையாளக்கூடியது. வெறும் சிலபஸோ ஒரு கற்பனையோ கிடையாது. இது 3 காலங்களுக்கு போட முடியாதது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற 3 காலங்கள் இங்கே கிடையாது. இது இந்த நொடியே புரிந்து கொள்ளக்கூடியது. இந்த கணமே இக்கணமே இதை புரிந்து கொள்ளக்கூடியது. இந்த கணத்திலேயே எங்களால் இதை புரிந்து உணர முடியும். அப்போது உணர்வுக்குள் நீங்கள் சத்தியத்தை உணர்ந்து இதை விழித்து கொள்வீர்களானால், சத்தியத்தை உணர்வீர்களானால், உணர்வுக்குள் விழித்து கொள்வீர்களானால் நீங்கள் மனதிலிருந்து மீள்வீர்கள், துன்பத்திலிருந்து மீள்வீர்கள். ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து, ஆன்ம சமிக்கையிலிருந்து மீண்டு உலகத்தை வென்று, 3 உலகத்தையும் வென்று, காமபூமி, ரூபபூமி, அரூப பூமி என்ற 3 பூமிகளை, 3 உலகத்தையும் வென்று ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைவீர்கள் என்ற சத்தியத்தை மகா கருணையின் காரணமாக பகவான் புத்தர் அவர்கள் அந்த உலகத்துக்கு போதனை செய்கிறார்கள். மகா சிங்கநாதம் ஒன்றை செய்கிறார்கள். அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர், சத்திய ஞானம் அடைந்தவர், சமாதிட்டிக்கு வந்தவர், ஆரிய காந்த சீலத்தை கடைபிடிக்கிறார். இவர்தான் ஆரியர்கள் பின்பற்றிய சீலம். அதாவது இது பஞ்சசீலம், அடசீலம், தசசீலம் அல்ல. ஆரிய காந்த சீலம் என்றால் அவருக்கு உலகம் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை உணர்ந்தவர். கண்களுக்கு தெரிவது, காதுக்கு கேட்பது, மூக்குக்கு, நாக்குக்கு, உடம்புக்கு உணர்வது உண்மை இல்லை, அவை அனைத்தும் மாயை. அப்போது மாயை என்ற மாயைக்குள் தான் நாங்கள் இவ்வளவு காலம் இருந்தோம். அப்போ மாயையில் இருந்தவர் மேலும் போது அந்த உபாதானையாக கொண்டிருந்த, உபாதான என்றால் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருந்த அந்த உபாதான ஸ்கந்தையில் இருந்தவர் மீள்கிறார். அப்போ உபாதான ஸ்கந்தையிலிருந்து மீளும் போது ஆரிய காந்த சீலத்துக்கு வருகிறார். அப்போது இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருந்த துஷ்டியில் இருந்தவர் மேலும் போது ஆரியர்கள் பின்பற்றிய சீலத்துக்கு வருகிறார். அப்போது இவர்தான் ஆரிய காந்த சீலத்தை கடைபிடிப்பவர். அப்போ உபாதான ஸ்கந்தையிலிருந்து மீண்ட சீலம் ஆரிய காந்த சீலம். இந்த நொடியில் சத்தியத்தை புரிந்து உணரும் போது அவர் ஆரிய காந்த சீலத்துக்கு வருகிறார். அப்போது நொடியில் இருப்பவருக்கு மீண்டும் அந்த பஞ்சசீலம், அட்டசீலம், தசசீலம் இவைகள் எல்லாத்தையும் கடந்து ஆரிய காந்த சீலத்துக்கு வருகிறார் என்றால் அவர் உலகத்தின் மீது விருப்போ வெறுப்போ கொள்ள மாட்டார். வெறுப்பும் இல்லாத மத்திய நிலையத்துக்கு வந்தவர், மத்திய ஞானம் என்ற மத்திய நிலையத்துக்கு வந்தவர் ஆரியர். இவர்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய ஆரியர். அப்போ இந்த சீலத்தை கடைபிடிப்பார் என்றால் அவர் வெளி உலகத்தின் மீது விருப்பும் இல்லை வெறுப்பும் இல்லை என்றால் அவர் பஞ்சசீலத்தை கடக்கிறார்.
அட்டசீலத்தை கடக்கிறார், தசத்தி சீலத்தையும் கடக்கிறார். அப்போ ஆரியகாந்த சீலத்துக்கு வருகிறார் என்றால் அவரிடமிருந்து யாருக்கேனும் எந்த ஒரு தீங்கும் நடக்காது. அப்போ பஞ்சசீலத்தை தாண்டி வருகிறார். பஞ்சசீலம் என்றால் கொலை செய்ய மாட்டேன், திருட மாட்டேன், பிழையான காம உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், மதுபானம் அருந்த மாட்டேன் என்பது தான் பஞ்சசீலம். அப்போ அவைகளை எல்லாத்தையும் கடந்து தான் இந்த ஆரியகாந்த சீலத்துக்கு வருகிறார். அப்போ அவர் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்ய மாட்டார் என்றால் யாருக்கும் எந்த ஒரு துன்புறுத்தலும் நடக்காது. எந்த பாவகரமான காரியத்தும் அவர் ஈடுபட மாட்டார். அப்போது பிழையான உறவுகளில், பிழையான எண்ணங்களில் அவர் வாழ மாட்டார். அனாவசியமான எந்த ஒரு செயலும் அவரிடமிருந்து நடக்காது. அனாவசியமான வார்த்தைகள் அவரிடமிருந்து வராது. அப்போது உலகத்தை வென்றபோது அவர் இந்த ஆரியகாந்த சீலத்துக்கு வருகிறார். சீலத்துக்கு வரும்போது அவர் உலகத்தை வென்றபோது ஆரியகாந்த சீலத்துக்கு வருகிறார். அப்போ சீலத்தை கடைபிடிக்கும் போது அப்போ இவர் அந்த உலகத்தை வென்று தான் இந்த சீலத்துக்குள் இருக்கிறார். அப்போது இவர் எந்த தொழிலை செய்தாலும், எந்த காரியத்தில் இருந்தாலும், எந்த வியாபாரம் செய்தாலும் அவரிடமிருந்து வீண் விரயங்கள் குறையும். வீண் விரயம் குறையும் என்றால் அனாவசியமான செயல்கள் எல்லாமே இவரிடமிருந்து நிறுத்தப்படும். இவர் நிறுத்துவது கிடையாது. சத்தியத்தை உள்வாங்கி கொண்டதன் காரணமாக, சத்தியத்தை உணர்ந்ததன் காரணமாக, அந்த உணர்வின் வழியாக இவருடைய பயணம் மேற்கொள்வதன் காரணமாக அப்போ உலகத்தை வெல்கிறார். அப்போ உலகத்தை வென்றபோது அவரிடம் இருந்த சின்ன சின்ன பிழைகள் கூட திருத்தப்படுகிறது. அதாவது அவர் இவ்வளோ காலம் மதுபானம் அறிந்திருக்கலாம், அதெல்லாமே அவர் நினைச்சி இல்லை நிப்பாட்டுவார். அது ஆட்டோமேட்டிக்கலாக நிற்கும். அவர் பிழையான காம உறவுகளில் ஈடுபட்டு இருந்திருக்கலாம், ஆனால் அது ஆட்டோமேட்டிக்கலாக நிற்கும். ஏன்? சத்தியத்தை உணர்ந்த போது அது வெளியில் அல்ல, மனதில் தான் இருக்கிறது என்ற சத்தியத்துக்குள் அவர் இருக்கிறார். அப்போ வெளி உலகத்தின் மீது அவருக்கு விருப்பம் இல்லை, வெறுப்பும் இல்லை. அப்போது மதுபானமும் சிகரெட் பிடிப்பவர்கள் கூட இன்றைக்கி இருக்கிறாங்க, போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இருக்கவங்க இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் அதை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அதை சத்தியத்தை உணரும் போது அவை எல்லாமே அவரிடமிருந்து விட்டு விலகி தூரப்போகும். அப்போது இந்த மாதிரி தீய காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் இந்த சத்தியத்தை உணரும் போது இந்த மாதிரி பிழையான தீய காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் இந்த மனிதனிடம் இவை அனைத்தும் விலகி தூர போய்விடும். அப்போது இவர் இருப்பது சாந்தமான இனிமையான சுவையில். அவரிடம் இருந்து யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்காது. அவரிடம் இருந்து இந்த உலகத்துக்கு கருணை தான் வரும். இந்த உலகத்துக்கு கருணையை காட்டுவார் இவர் தான். அப்போது இது ஒரு இன்றைய யுகம் இந்த கலியுகம் என்று இன்றைக்கு சொல்கிறாங்க. அப்போ இந்த கலியுகத்தில் இருந்தவர் மீண்டவர். அப்போது சத்தியத்தை புரிந்து உணரும் போது அவர் உலகத்தை வெல்கிறார், மரணத்தை வெல்கிறார். மரணத்தை வென்றபோது அவரே இல்லை. அப்போ அவரே இல்லை என்றால் அவர் சாந்தமான இனிமையான சுவையில் இருப்பவர். அப்போ இந்த ஆரியகாந்த சீலமானது ஆரியர்கள் பின்பற்றிய சீலம். ஆரியர்கள் பின்பற்றுவது என்று சொன்னால் அது பிழையான வார்த்தை. பின்பற்றுவது கிடையாது, இது பின்பற்றப்படுகிறது. பின்பற்றப்படுகிறது என்றால் அவர் இது நினைச்சு செய்வது கிடையாது. அவர் நினைச்சது ஒரே ஒரு விடயம்தான், சத்தியத்தை காண்பது. சத்தியத்தை காண்பது தான் இந்த விதர்சனா தியானம். சத்தியத்தை ஒரு விமர்சனம் செய்வது தான் விதர்சனா தியானம். அந்த விதர்சனா தியானத்தை அவர் மேற்கொள்ளும் போது அவரிடமிருந்து இவைகள் எல்லாமே கடந்து போகிறது. இந்த தீய காரியங்கள் அனைத்தும் எல்லாமே விலகி போகிறது. அப்போது விட்டு விலகி தூர போன பிறகு, கரைந்து போனதன் பிறகு அவர் இருப்பது சாந்தமான இனிமையான சுவையில். அப்போது அங்கே எளிமையான தன்மை, அங்கே ஆடம்பரம் கிடையாது, அங்கே முதுமை தன்மை கிடையாது, அங்கே போட்டி, பொறாமை, பழிவாங்கல், பொய், திருக்குசு, கப்பட்டித்தனம், இந்த மாதிரி எந்த ஒரு காரியமும் அவரிடம் இருக்காது. அப்போது சத்தியத்தை உள்வாங்கி கொண்ட போது அவர்தான் மகா முனிவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள். அப்போ அது காட்டுக்குள்ளே போயிட்டு நாங்கள் தியானம் செஞ்சு கொண்டு கைகளை வைத்து கண்களை மூடி தியானம் செய்து கொண்டிருந்தால் தான் இது எங்களால் பெற முடியும், இதை எங்களால் அடைய முடியும் என்பதெல்லாமே பொய்யான கருத்து. அது உண்மை அல்ல. இதை வீட்டில் இருந்து கொண்டு செய்யலாம். வீட்டில் இருந்து கொண்டு ஒரு தாய் தகப்பனாக இருக்கலாம், ஒரு இளைஞன் யுவதியாக இருக்கலாம், இல்லாட்டி வயசு போன ஒரு தாத்தா பாட்டியாக கூட இருக்கலாம், அப்படி இல்லாட்டி இளவயசு ஒரு 7 வயசு சிறுவர் சிறுமியாக கூட இருக்கலாம். இப்போ இதுக்கு வயது எல்லை கிடையாது, ஜாதி பேதம் கிடையாது, மொழி இனம் கிடையாது, ஏழை பணக்காரர் கிடையாது,
எல்லாத்துக்குமே ஒன்று தான். அதுதான் பகவான் புத்தர் கூறிய மகா காம்பீரமான பரம சத்தியம். அந்த சத்தியத்தை கையாளும் போது, அவர் அந்த சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்ளும்போது, சத்தியத்தை உணரும்போது உலகை வெல்கிறார், மரணத்தை வெல்கிறார். சாந்தமான இனிமையான சுவையில் அவருடைய காரியங்கள் நடக்கிறது. காரியங்கள் நடக்கிறது என்றால் அந்த காரியத்துக்கும் சொந்தக்காரர் இல்லை, அவருடைய செயல்களுக்கும் சொந்தக்காரர் இல்லை, அவருடைய எண்ணங்களுக்கும் சொந்தக்காரர் இல்லை, அவருடைய வார்த்தைகளுக்கும் சொந்தக்காரர் இல்லை. எல்லாமே நடக்கிறது, ஆனால் எதிலும் அவர் இல்லை. எல்லாமே நடக்கிறது, ஆனால் எதிலும் அவர் இல்லை. அப்போது துஷ்டியிலிருந்து மீண்ட போது அந்த உலகத்தை வெல்கிறார், மரணத்தை வெல்கிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போ இது அதிகாம்பிரம், ஆச்சரியமிக்க அற்புதமான மகா காம்பீரமான சத்திய தர்மம் தான் இது. இது புரிந்து கொள்வது இலகுவான காரியம் கிடையாது. அதுக்கு எங்களுக்குள் ஒரு விமர்சனம் தேவை, ஒரு தேடுதல் தேவை. சத்தியத்தை புரிந்து உணர்வதற்கு எங்களுக்குள் ஒரு அர்ப்பணிப்பு தேவை. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கணும், சத்தியத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கணும். ஒரு விமர்சனத்தை செய்வதற்கு எங்களுக்குள் அர்ப்பணிப்பு தேவை. சத்தியத்தை அவ்வளோ ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இது இருப்பது அனுசோத்தை அல்லது படிசோத்தை. படிசோத்தை என்றால் அது இலகுவானது கிடையாது. ஆற்று நீரில் மேலே நோக்கி போகிறது என்பது இலகுவான காரியம் கிடையாது. பள்ளத்தை நோக்கி போவது என்பது அது சிஸ்டமேட்டிக்கலாக நடக்குது. பள்ளத்தை நோக்கி போகிறது என்பது நாங்கள் நீந்துவது கிடையாது, அது போகும். ஆனால் ஆற்று நீரில் மேலே நோக்கி போகிறது என்பது நாங்கள் நீந்த வேண்டியிருக்கிறது. நாங்கள் ஒரு விடாமுயற்சியில் நீந்தணும், இல்லாட்டி எங்களை பள்ளத்துக்கு இழுத்துக்கிட்டு போயிடும். அப்போ இதே போலத்தான் இந்த படிசோத்தை என்பது இந்த படிசோத்தை என்பது நாங்கள் விடாமுயற்சியில் ஒரு விமர்சனத்தை எங்களை அர்ப்பணித்து இதை நாங்கள் செய்யணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களால் இதை உணர முடியாது, எங்களுக்கு இதை பெற்றுக்கொள்ள முடியாது. ரொம்ப கடினமான காரியம். அப்போது விடாமுயற்சியில் நாங்கள் எங்களை அர்ப்பணித்து ஒரு விமர்சனத்தை செய்து இதை கடைப்பிடிப்போமாக இருந்தால், கையாள்வோமாக இருந்தால், இதை சத்தியத்தை அன்றாட வாழ்க்கையில் எங்களுடைய சத்தியமும் நாங்களும் ஒன்றுதான் என்ற நிலையில் நாங்கள் முயற்சி செய்வோமாக இருந்தால், எங்களுக்கு இதை புரிந்து கொள்வது என்பது கஷ்டமான காரியம் கிடையாது. அப்போ எங்களுடைய கையில் தான் இருக்கிறது, இது வேறு யாருமே கையில் இல்லை. இப்போ உங்களுடைய காரியம் உங்கள் கையில் தான் இருக்குது, வேறு யாரோட கையிலையும் இல்லை. தன்னுடைய கைதான் தனக்கு துணை என்று ஒரு கதை சொல்லுவாங்க. அப்போ தன்னுடைய காரியத்தை செய்து கொள்ள தனக்குத்தான் இயலும், அது இன்னொருத்தரால் செய்ய முடியாது. இப்போ நாங்கள் வீட்டு வேலைக்கு அந்த வேலை இந்த வேலைன்னு மற்றவங்கள சொல்லி செஞ்சுக்கிடுறோம், அது வேற கதை. ஆனால் உங்களுடைய சம்சார துன்பத்திலிருந்து மேலும் வழியில் பயணம் செய்யணும் நீங்கள் தான், அதை இன்னொருத்தர் செய்ய முடியாது. அது இன்னொருத்தர் செய்வதாக இருந்தால் அது அவருடைய துன்பத்திலிருந்து அவர் மேல்வார். அப்போது நீங்கள் தான் உங்களுடைய காரியத்தை நீங்கள் தான் செய்யணும், இறங்கணும். ஸ்விம்மிங் பூலில் இறங்கி நீந்துவதைப் போல் நீங்கள் இறங்கி நீந்தணும். இதை சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்ள, புரிந்து உணர்வதற்கு நீங்கள் இறங்கணும், இறங்கி பிடிக்கணும். இதை இறங்கி பிடிச்சிங்க சொன்னால் உங்களால் இதை தொடர்ந்து செய்து கொண்டே போக முடியும். தொடர்ந்து போகும்போது பயணத்தை நீங்கள் ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடையாமல் விட மாட்டீங்க. அப்போ அடைந்த போது நீங்கள் துன்பத்தை வெல்வீங்க, மரணத்தை வெல்வீங்க. மரணத்தை வென்றபோது நானும் இல்லை. அப்போ இங்கே நேத்தம்ம நேசுவாமஸ்மி நேசுவாமி அத்தா, நான் இல்லை, எனதில்லை, என்னுடைய ஆன்மாவும் இல்லை. அப்போ ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த போது எல்லா காரியமும் நடக்கிறது, எல்லா வேலைகளும் நடக்கிறது, எல்லா பேச்சுகளும் நடக்கிறது, எல்லா சிஸ்டமும் நடக்கிறது. இதில் எதுவுமே வித்தியாசம் கிடையாது, வேறுபாடு இல்லை. வழக்கம் போல் எல்லாமே நடக்கும். ஆனால் எங்கேயுமே நான் இல்லை, நான் செய்வது என்று ஒன்று கிடையாது. இப்போ என்னில் நான் விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான் பகவான் புத்தர் கூறிய பரம சத்தியம். அந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.